என்னடி ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட? இங்க பாரு, வாடி போடின்னு பேசுன வாயை கிழிச்சிருவேன். என்னடி என் தாஸ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உன் தங்கதுரை மாமாவ 4 சாத்து சாத்த சொல்லட்டா? சொல்லு, குமுறு குமுறுன்னு குமுற சொல்லட்டா? எல்லாம் என் நேரம். அந்த பயம் இருக்கட்டும். இங்க பார், ஆட்டோ எங்க கைக்கு வந்து அரை நாள் ஆச்சு. அது தெரியாம சும்மா எகிரிக்கிட்டு. இங்க பார், தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஓகே மேடம், சரியா இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சா மேடம்? ஆமா, எதுக்கு தேவையில்லாத கூட்டம்னு நான் தான் எல்லாரையும் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன். இந்தாங்க, நீ போலாம். ஏன் போன்னு சொன்னா அப்ப நீ வரலையா? இல்ல, எனக்கு ஹாஸ்பிடல்ல அலர்ஜி. நீ வந்துட்டேன்னு தாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல ஒன்னும் அலர்ஜி இல்ல. உள்ள யாராவது இருந்து உன்னை குமுறு குமுறுன்னு குமுறிடுவாங்களோன்னு பயம். அதான் உன் திருட்டு மொழியே சொல்லுதே, அதான் உண்மைன்னு. நீ ரொம்ப புத்திசாலிதான். போ. சரி, நான் தாஸ் கிட்ட பத்திரமா வந்துட்டேன்னு சொல்றேன். அவரு தங்கதுரையா அனுப்பி வைப்பாரு. 2 பேரும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. என்ன திரும்ப திருன்னு முழிக்கிற? சித்து மாமாவை கத்தியால குத்துனது நீங்க சொன்ன ஆளு தானே? வரும், போலீஸ் வரும். 2 பேரும் கையை நீட்டிக்கிட்டு ரெடியா இருங்க. என்ன இவ அரெஸ்ட் அது இதுன்னு மிரட்டுறா? மெல்லமா போய் கௌரி மனோகரி இருக்காளான்னு பார்க்கலாமா? அக்கா, அக்கா. சங்கரி, சங்கரி, வந்துட்டியா? என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் தானே உன்னை இவ்வளவு கஷ்டப்பட வச்சுட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மாமா நல்லா இருக்காருலக்கா? ரொம்ப நல்லா இருக்காரு. வா வந்து பாரு. அக்கா, அதுக்கு முன்னால தாஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் பத்திரமா வந்துட்டேன்னு சொல்லுக்கா. ஆமால, இல்லனா அந்த பக்கம் தாஸ் வேற டென்ஷன்ல இருப்பாரு. சரி, எங்க அந்த கடங்காரை காஞ்சனா? வாசல்லே விட்டுட்டு ஓடி போயிட்டாளா? ஆமாக்கா, உள்ள வந்தா நல்லா உதவுலன்னு பயந்துகிட்டே ஓடி போயிட்டா. என்ன வீடெல்லாம் திறந்து கிடக்கு. அத்தை, அத்தை, அத்தை. அத்தை, 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 அத்தை.
நீங்க எடுத்திருக்கிற முடிவு தப்பான முடிவு. இல்ல, தப்பா முடிவு எடுத்த எனக்கு இந்த தப்பான முடிவு தான் சரியான முடிவு. சொன்னா கேளுங்க அத்தை. நீங்க செஞ்ச தப்பு மன்னிக்க முடியாத தப்புலாம் இல்ல, மன்னிக்க கூடிய தப்பு தான். எது மன்னிக்க கூடிய தப்பு கௌரி? பெத்த மகனை கொல்ல பார்த்த தப்பு மன்னிக்க கூடிய தப்பா? நீங்க தெரிஞ்ச மகனை கொல்ல பாத்தீங்க, தெரியாம தானே நடந்திருக்கு. முதல்ல வெளியே வாங்க அத்தை. இல்ல, நான் வர மாட்டேன். நான் வாழ விரும்பல. நான் வாழ்ந்த நீங்க 2 பேரும் நல்லாவே வாழ மாட்டீங்க. நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி, உங்களுக்கு நிம்மதி. அதுல நாங்க நிம்மதியா இருக்கவே மாட்டோம் அத்தை. சதா சர்வகாலமா உங்களை நினைச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அத்தை, நான் இவ்வளவு பொறுமையா வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. தயவு செஞ்சு கதவை திறங்க அத்தை. இல்ல கௌரி, நீ நல்லவ, நீ நல்லா வாழணும். நான் இருந்தா அது நடக்காது. இப்ப வருத்தப்படுற என் மனசு நாளைக்கே மறுபடியும் மாறிடுச்சுன்னா, இல்ல, நான் செத்துறணும். அதுதான் சரியான தண்டனை. அத்தை, லா படிச்ச உங்களுக்கு தெரியாதா தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி தப்புன்னு? அதை விட பெரிய தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன் கௌரி. அதனால இது ஒண்ணும் பெரிய தப்பே இல்ல. அத்தை, அத்தை வேணாம் அத்தை. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற, வெளியில வாங்க அத்தை. இல்ல, நான் வர மாட்டேன். முதல்ல நீ இங்க இருந்து போ. நான் போக மாட்டேன். உங்களை காப்பாத்தாம இங்கிருந்து போக மாட்டேன். அத்தை, 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 கதவை திறங்க அத்தை. அத்தை, இப்ப கொளுத்துங்க. உங்களோட சேர்ந்து நானும் சாகுறேன். இல்ல கௌரி, நீ நல்லா வாழணும். நான் வாழக்கூடாது. வித்தியாசம் தெரியாம பேசாத, நீ போ. நான் போக மாட்டேன். என்னையும் கொளுத்துங்க. இதுதான் உங்க முடிவுனா இதுதான் ஏன் முடிவும். கொளுத்துங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. வாங்க. உட்காருங்க அத்தை. என்ன மன்னிச்சதும் நீ என்ன காப்பாத்தினதும் தப்பு கௌரி. இல்ல அத்தை, எப்போ நீங்க செஞ்ச தப்புக்கு செத்து போக துணிஞ்சீங்களோ அப்பவே நீங்க வாழறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க அத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வழக்கமான மாமியாரா மருமகளை வெறுத்துட்டு இருந்தீங்க. இது தவிர எனக்கு வேற என்ன துரோகம் பண்ணீங்க? நான் என்னன்னு சொல்றது? சங்கரிய விட்டாதான் உன்னை விடுவேன்னு சொன்ன அந்த தாஸ் வேற வழி இல்லாம அந்த சங்கரிய விட்டு நான் உன்னை மீட்டெடுத்தேன். என்ன காஞ்சனா? ஏன் காஞ்சனா அவளை விட்ட? நீ ஏதாவது பண்ணி சமாளிப்பேன்னு பார்த்தா அவ வெளியில போனா நமக்கு தானே ஆபத்து. ஐயோ, அவ அப்புறம் மாதிரி போலீஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம்.